இட்ஸ் பீன் 3.5 years நான் ஜப்பான் வந்து. ஆனால் இது வரைக்கும் இந்தியன் ஸ்டோர்ஸில் நான் இந்த ஒரு பொருளை பார்த்ததே இல்லைங்க. ஸோ மீன்வெல் இன்றைக்கி ஜப்பானில் ரொம்பவே வந்து டெம்பரேச்சர் டவுன் அண்ட் லைட்டாக ஸ்னோவும் பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்தியன் ஸ்டோர்ஸ்லேயும் போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் சொன்ன காய் வந்து இந்த சுண்ட வத்தல் தாங்க. நான் சுண்ட வத்தலை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இந்தியன் ஸ்டோர்ஸில். ஸோ சர்ப்ரைசிங்காக இன்றைக்கி போகும்போது இந்த சுண்ட வத்தல் கிடச்சிது. ஸோ அப்படியே வந்து சுண்ட வத்தல் முருங்காய் போட்டு புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுண்ட வத்தலை க்ளீன் பண்ணுங்க. ஃபஸ்ட் அதெல்லாம் வந்து தோல்லாம் பிரிச்சுக்கிட்டு அதை வாஷ் பண்ணி மேலே வந்து தட்டிட்டு அது நல்லா வந்து விதையெல்லாம் வந்து ஓரளவுக்கு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வாஷ் பண்ணி. மீன்மேல் ஒரு பாட்டில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பில், பூண்டு இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி 2 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா சுண்டு வந்த பிறகு இப்போ வந்து சுண்ட வத்தலையும் முருங்கைக்காவையும் போட்டு நல்லா காய 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் அடுத்தது போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்ட பிறகு கொஞ்சம் 1 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. காயெல்லாம் வேகணும். ஸோ வெந்துட்ட பிறகு நம்ம வந்து இன்னும் அடிஷ்னலாக வந்து புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து திறந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான சுண்ட வத்தல் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.